ராஜபக்சக்களின் கோட்டையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. இறுதி முடிவு: வைத்தியர் அர்ச்சனா வெற்றி. திகைத்து நிற்கும் அரசியல்வாதிகள். கடந்த பொதுத் தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினருக்கு அதிர்ச்சி. Hey everyone, welcome back to #Views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, blog video, Tamil cinema news, daily updates. நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல்கள் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கிறது. இதுவரை 33 ஆசனங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ச குடும்ப உறவினரான நிபுண ரணவக்க படுதோல்வியடைந்துள்ளார். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்தறையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார். எனினும் படுதோல்வியடைந்த நிபுண ரணவக்க இம்முறை ஆசனத்தைப் பெறத் தவறியுள்ளார். தற்போது வெளியான தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய கடந்த தேர்தல் வெற்றி பெற்ற பலர் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியர் அர்ச்சனா வெற்றி. திகைத்து நிற்கும் அரசியல்வாதிகள். யாழில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சனா ஒரு ஆசனத்தைப் பெறுவதற்கு போதுமான வாக்குகளைப் பெற்றுள்ளதாக வாக்குகள் எண்ணும் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண ஜப்னா தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும் தமிழரசுக் கட்சி, ஜனநாயகத் தமிழ் தேசிய கூட்டணி, தடோட்கா மற்றும் அர்ச்சனா தலைமையிலான சுயேட்சைக் குழு போன்றன ஒவ்வொரு ஆசனங்களையும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரியவருகின்றது. வைத்தியர் அர்ச்சனா தலைமையிலான சுயேட்சைக் குழு மொத்தம் 27,855 வாக்குகளைப் பெற்றுள்ளதாக உத்தியோகப்பற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட அவர் அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ் தேர்தல் களத்தில் வைத்தியர் அர்ச்சனா அதிக சர்ச்சைக்குள்ளாகிய ஒரு வேட்பாளர். பல்வேறு அரசியல்வாதிகளினாலும் அதிகம் விமர்சனத்துக்கும் அவர் உள்ளாகியிருந்தார். இருந்தபோதிலும் யாழ் மக்கள் அவரை குறிப்பிட்ட அளவு வாக்குகளினால் வெற்றியடையச் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சக்களின் கோட்டையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. இறுதி முடிவு: நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல் வாக்களிப்பில் தற்போது வரையான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கின்றது. இதுவரை வெளியான களுத்துறை, காலி, இரத்தினபுரி மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களின் தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் தற்போதைக்கு தேசிய மக்கள் சக்தி 76% வாக்குகளைப் பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி வெறும் 11% தபால் வாக்குகளையே குறித்த 3 மாவட்டங்களிலும் பெற்றுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆதரவு அணியான புதிய ஜனநாயக முன்னணி 5.3% வாக்குகளை மட்டும் பெற்று 3வது இடத்துக்குத் தள்ளப்பட்டுள்ளது. 4வது இடத்தில் பொதுஜன பெரமுன கட்சியும் 5வது இடத்தில் திலித் ஜெயவீரவின் சர்வஜன் அதிகாரக் கட்சியும் உள்ளன. தற்போதைய நிலையில் முன்னிலை சோசலிசக் கட்சியின் தலைமையிலான மக்கள் போராட்ட அமைப்பு 6வது இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளது.